மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெய் விநியோகத்தில் கடும் பாதிப்பும் உலகளாவிய எரிபொருள் சந்தையில் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியதை தொடர்ந்து பிரீமியம் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு ₹2 உயர்த்துவதாக பெட்ரோல் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. போர் காரணமாக மக்கள் பெட்ரோல் விலை உயரும் என அச்சம் கொண்ட நேரத்தில் சாதாரண பெட்ரோல் விலையில் எந்த மாற்றமும் ஏற்படாமல் எரிபொருள் கேஸ்களில் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அதில் இருந்து மீண்டு வருவதற்குள் முன்னணி எண்ணெய் நிறுவனங்களான HPCL, BPCL, இந்தியன் ஆயில் நிறுவனங்கள் தங்களின் பிரீமியம் ரக பெட்ரோல் விலையை லிட்டருக்கு ₹2.09 முதல் ₹2.35 வரை உயர்த்தி இன்று முதலே இந்த புதிய விலை உயர்வு அமலுக்கு கொண்டு வந்துள்ளன. நாள்தோறும் விற்பனையாகும் மொத்த பெட்ரோலில் வெறும் 2 முதல் 4% அளவில் மட்டுமே பிரீமியம் பெட்ரோல்கள் விற்பனையாவதால் இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தாது என இயற்கை எரிவாயு அமைச்சக இணை செயலாளர் சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். ஆனால் பிரீமியம் பெட்ரோல் விலையை தொடர்ந்து தொழில்துறையினருக்கான பெட்ரோல் விலையை லிட்டருக்கு ₹87.67 இருந்து ₹109.59 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. தொழில்துறையினருக்கான பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு குறிப்பாக திருப்பூர் போன்ற உற்பத்தி மையங்களில் பெரும் பின்னடைவை சந்திக்கும் சூழல் உருவாகியுள்ளது. விலை உயர்வால் போக்குவரத்து செலவுகள் மற்றும் இயக்க செலவுகள் கடுமையாக அதிகரித்துள்ளதால் தொழில்துறையினருக்கான கார்கள் மற்றும் லாரிகள், சிறிய ரக மற்றும் கார்கோ விமானங்கள், மின்சார ஜெனரேட்டர்கள், விவசாய இயந்திரங்கள் என விவசாயம் முதல் உற்பத்தி, போக்குவரத்து என அனைத்தும் இந்த தொழில்துறையினருக்கான பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வால் பாதிப்புக்குள்ளாகும் என அஞ்சப்படுகிறது. இவை அனைத்தும் அன்றாட பயன்படுத்தும் பொருட்களின் விலையில் எதிரொலிக்கும் எனவும் இதனால் பொருட்களின் விலைவாசி பல மடங்கு உயர்வதுடன் வாங்கும் சாமானிய மக்களின் பாக்கெட்டுகளையே பதம் பார்க்கும் என எச்சரிக்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள்.